அது சாதாரண வீக்னஸா? இடியட்! இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா என்று அதிர்ச்சியாகி உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கத்தினார் கமாண்டர். அந்த பையன் எங்கிருந்து வந்தான்? அவனோட அம்மா அப்பா யாரு? அவனோட ஆரிஜின் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியணும். கலெக்ட் இட். ஓகே சார். டேய் ஜோக்கர், நீ அதிதிக்கு ப்ரோபோஸ் பண்றியா? இந்த ஸ்கூல்லயே அல்டிமேட் சூப்பர் பவர் இருக்கிற பியூட்டி குயின்டா அவ. ஆனா நீ ஒரு சின்ன பவர் கூட இல்லாத டம்மி பீஸா. ஆட நீ வேற மைதிலி. அதித்தி வீட்டு நாய்க்கு இருக்கிற சூப்பர் பவர் கூட இவனுக்கு கிடையாது. ஏன் தான் இந்த மாதிரி பசங்களை எல்லாம் நம்மள மாதிரி சூப்பர் பவர் இருக்கிற பசங்களோட படிக்க விடுறாங்களோ? புத்திய காமிச்சிட்டான் பாரு என்று அதித்தியிடம் லவ் ப்ரப்போஸ் செய்த நிலவனை மொத்த கிளாஸ் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினர் மைதிலியும் ஷாமும். அந்த கல்லூரியிலேயே யாரிடமும் இல்லாத லெவல் 10 பவர் இருக்கும் ஒரே ஆள் ஷாம் மட்டும்தான். கையில் பூங்கத்தோடு சோடா புட்டி கண்ணாடியுடன் கண் கலங்கி நின்று கொண்டிருந்தான் நிலவன். இவனுக்கெல்லாம் சொன்னா புத்தி வராது, நம்ம பவரை காட்டினாதான் புத்தி வரும் என்று மைதிலி விரலை சுண்டிவிட நிலவனின் சட்டை தானாக திறந்தது. சட்டை பட்டன்கள் திறந்து உடம்பு முழுவதும் தெரிய மொத்த வகுப்பறையும் சிரித்தது. அதிர்ச்சியான நிலவன் பூங்கத்தை கீழே போட்டுவிட்டு சட்டையை இழுத்து தன் உடலை மூட போராடினான். ஆனாலும் அவனால் சரி செய்ய முடியவில்லை. காரணம், மைதிலி தன் சக்தியால் அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். மைதிலி ப்ளீஸ், மைதிலி தெரியாம அதித்திக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அசிங்கமா இருக்கு மைதிலி, விட்டு ப்ளீஸ். நிலவன் கெஞ்சிக் கொண்டே இருக்க மைதிலி அப்போதும் விடவில்லை. ஷாம் உட்பட எல்லோரும் இதை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென நிலவனுக்கு முன்னே வந்த அதித்தி, ஸ்டாப் இட் மைதிலி, இப்ப சொல்றேன், நான் நிலவனை தான் லவ் பண்றேன். அதித்தி சொன்னதை கேட்டு மொத்த வகுப்பறையும் சைலண்ட் ஆனது. அதித்தியின் நண்பர்களான மைதிலியும் ஷாமும் கூட அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அதித்தி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவன் ஒண்ணு இல்லாத அனாதை பையன். ஷட் அப் ஷாம், எனக்கு எல்லாமே தெரியும். அதித்தி சொன்னதை கேட்டு ஷாம் கோபமாக வெளியே போக ஆச்சரியமாக எழுந்து நின்றான் நிலவன். அதித்தி அவனை பார்த்து புன்னகைக்க அதிர்ச்சி மாறாமல் பேசினான். ஷாம் சொல்றது உண்மைதான் அதித்தி, நான் யாரும் இல்லாத அனாதை, நான் லெவல் 1 சூப்பர் பவர் கூட இல்லாத சாதாரண பையன். ஆனா நீ இந்த கிளாஸ்லயே லெவல் 10ல இருக்கிற சூப்பர் ஹீரோ. நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா? நிலவனின் கண்ணீரை துடைத்த அதித்தி அவன் அருகே வந்து அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். நிலவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் நிலவன். இன்னைக்கு நம்ம காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டில மொத்த காலேஜ் முன்னாடியும் நீ தான் என் லவ்வர்னு சொல்லிடுற. நான் உனக்கு இருக்கேன். அதித்தியின் வார்த்தைகளை கேட்ட நிலவனுக்கு வானத்தில் பறப்பது போல இருந்தது. நிலவனை யாருமே மதித்து கூட பேசாத பொழுது அந்த ஸ்கூலின் பேரழகியே அவனை காதலிப்பதாக சொன்னதை அவனால் நம்பவே முடியவில்லை. தன் தாய் தந்தைக்கு பிறகு அதித்தியிடமிருந்துதான் அந்த அன்பு அவனுக்கு கிடைத்ததாக நம்பினான். அதித்தி உட்பட எல்லோரும் வகுப்பறையை விட்டு வெளியே சென்ற பின்னும் கூட சிலை போல நின்று கொண்டிருந்தான் நிலவன். தன்னிடம் இருக்கும் மிகச்சிறந்த உடைகளையும் விலை உயர்ந்த சென்ட்டையும் அணிந்து கொண்டு அவசர அவசரமாக பார்ட்டிக்கு விரைந்தான் நிலவன். ஒட்டுமொத்த ஸ்கூல் மாணவர்களும் அங்கே கூடியிருக்க அத்தனை மாணவர்களும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்தனர். நான் ரொம்ப போல்டான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை விட போல்டான ஒரு விஷயத்த இந்த பார்ட்டில நான் பண்ண போறேன். எஸ், எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணீங்க, இன்னும் சில பேர் ஒன் சைடா லவ் பண்ணீங்க. ஆனா நான் யார லவ் பண்றேன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. சோ என் லவ்வருக்கு இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் பிரெஞ்ச் கிஸ் கொடுக்க போறேன். அதை கேட்ட நிலவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை பேருக்கு முன்பாக அதித்தி தனக்கு முத்தம் கொடுக்க போவதை எதிர்கொள்ள முடியாமல் வெட்கத்தில் தவித்தான். வேண்டாம் என்பது போல அதித்திக்கு கண்ணை காட்டினான். ஆனால் அதித்தி வேகமாக அவனை நோக்கி நடந்து வர சொக்கி போய் நின்றான் நிலவன். அவனுக்கு அருகே வந்த அதித்தி அடுத்த நொடி ஷாமின் கன்னத்தை பிடித்து அவனுக்கு முத்தம் வைத்தாள். இதை பார்த்து மொத்த மாணவர் கூட்டமும் ஆரவாரம் செய்து கைத்தட்டினர். என்ன நடந்தது என்று புரியாமல் நிலவன் அதிர்ந்து போய் நிற்க பக்கத்தில் அதித்தியும் ஷாமும் முத்தத்தில் கரைந்து கொண்டிருந்தனர். நிலவனுக்கு இதயம் மட்டுமல்ல, தலையே சுக்குநூறாக வெடித்தது போல இருந்தது. கண்கள் கலங்கி கைகள் நடுங்கியது. உணர்ச்சி வசப்பட்டு கத்தி பேசினான். அதுவே ஸ்டாப் இட், என்ன பண்ற நீ? என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் அசிங்கமா? இருவரும் முத்தமிடுவதை நிறுத்திவிட்டு அவன் பேசுவதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். ஐயோ ஐயோ, டேய் இன்னுமாடா உனக்கு புரியல? உன்ன மாதிரி பவர் இல்லாத பசங்களை ஒதுக்கி வச்சிருக்கும் போது உன்னை இங்க வர விட்டது ஏன்னு தெரியல? இத்தனை பேர் முன்னாடி வச்சு லவ் சொல்றதுக்கு இல்லடா, அவமானப்படுத்துறதுக்கு. தொப்பி தொப்பி. ஷாம் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானான் நிலவன். அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அதித்தி இவனை அலட்சியமாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அழுகையை கட்டுப்படுத்திய நிலவன், அதித்தி அவன் சொல்றதை விட நீ சொல்லு, இது சும்மா பிராங்க் தானே? அவன் தானே உன்னை பிடிச்சு கிஸ் பண்ணினான், சொல்லு அதித்தி ப்ளீஸ். போடா லூசர். அதித்தி சொன்னதை கேட்டு அங்கிருந்த அத்தனை பேரும் சிரித்தனர். அத்தனை சிரிப்புக்கும் விதி ஒரு பெரிய பதிலை வைத்திருந்தது. மொத்த காலேஜ் முன்பும் அவமானப்பட்டு நொறுங்கி போய் நின்றான் நிலவன். அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் காதுகளை மூடிக்கொண்டு அவன் மெல்ல ஓட ஆரம்பிக்க
ஷாம் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவனுடைய காலை தடுக்கி விட்டான். புல் தரையில் சுருண்டு விழுந்த நிலவன் எதுவும் பேசாமல் மூச்சு வாங்கியபடி அப்படியே கிடந்தான். நிலவனின் முகத்தின் அருகே வந்து அவமானப்படுத்தினான் ஷாம். உன்னை கிளாஸ்ல அவமானப்படுத்தும் போது உன் மூஞ்சில ஒரு ரோஷத்தை பார்த்தேன். அதுக்கே அப்படின்னா இதுக்கெல்லாம் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வரணுமே. நிஜமாவே சூடு சொரண இருந்தா எங்க முன்னாடி வந்துடாத என்று ஷாம் சொன்னதை கேட்டு மனமுடைந்து எழுந்தான் நிலவன். தன்னை பார்த்து மொத்த சூப்பர் பவர் உள்ள மாணவர்கள் கைகொட்டி சிரிப்பதை கவனித்தான். ஆனால் அப்பொழுது அவனுக்கு தெரியாது, அந்த ராத்திரி அவனுடைய தலையெழுத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மிலிட்டரி காலேஜின் சரித்திரத்தையே மாற்றி எழுதப் போகிறது என்று. பித்து பிடித்தவன் போல அறைக்கு வந்த நிலவன் கதறி அழுதான். கண்ணில் பட்டதையெல்லாம் தள்ளி விட்டான். வாழ்க்கையை வெறுத்து எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்தான். அவன் கைகளில் ஆங்காங்கே காயம்பட்டது. எந்த பொருள் உடைந்தது என்று எல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான், என் லைஃபே போச்சு. இனிமே வாழ்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் லூசர் தான், நான் ஒரு வேஸ்ட், சுத்த வேஸ்ட் என்று கத்திக்கொண்டே புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அலமாரியை தள்ளிவிட்டான். அதிலிருந்து பல புத்தகங்கள் கீழே விழுந்தது. விழாத புத்தகங்களை கையில் எடுத்து கிழித்து தூக்கி எறிந்தான். கண்ணை மறைக்கும் ஏமாற்றத்தின் வெறியில் அவன் கிழித்த புத்தகத்தின் கூர்மையான அட்டை அவன் உள்ளங்கையை ஆழமாக கிழித்தது. ஆபத்து நேரத்தில் அவனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய அம்மா கொடுத்த புத்தகம் அது. ஆனால் அன்று வரை அதை அவன் படிக்கவே இல்லை. அவன் கைகளில் இருந்த காயத்திலிருந்து வழிந்த உதிரம் ஒரு சிகப்பு நிற புத்தகத்தில் பட்டது. ஒரு துளி உதிரம் பட்டதும் அந்த புத்தகம் சிகப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது. உணர்ச்சி வேகத்தில் இருந்த நிலவன் அதை சரியாக கவனிக்கவில்லை. அந்தரத்தில் பறந்து வந்த புத்தகம் மொத்த அறையையும் அதிரவிட்டது. அறையே புயல் வந்தது போல காற்று வீச எல்லா பொருட்களும் சுழல ஆரம்பித்தது. நடப்பதை பார்த்து நிலவன் அதிர்ந்து போனான். இது என்னது? என்ன நடக்குது? என்ன சுத்தி என்னென்னமோ பறக்குது. திடீரென அந்த அறையில் விசித்திரமான குரல்கள் கேட்க அறையே இருண்டு போனது. தன்னுடைய ரத்தத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தியா என்று அவன் மிரண்டு போனான். அடுத்த நொடி ரத்தம் பட்ட அந்த புத்தகத்திலிருந்து பலத்த சத்தத்தோடு கூட்டமாக சிகப்பு நிற வௌவால்கள் பறந்து வந்தன. அதை பார்த்து மிரண்டு போன நிலவன் தப்பிப்பதற்காக திரும்பி ஓடினான். ஆனால் வௌவால்கள் அவனை சுற்றி சூழ்ந்தது. காப்பாத்துங்க! ஒரு சுழல் போல அவனை சுற்றி வௌவால்கள் பறக்க அந்த சுழலுக்குள் சிக்கி மூச்சு விட முடியாமல் திணறினான் நிலவன். சுழல் அவனை இறுக்கி பிடிக்க அவனுடைய கண்கள் சிகப்பு நிறத்தில் ஒளிர்ந்து மூடியது. நிலவன் அப்படியே மயங்கினான். அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சம் அவனுடைய முகத்தில் பட அதன் சூடு தாங்காமல் எழுந்து நிழல் இருக்கும் இடத்தில் ஒண்டிக் கொண்டான். இவ்வளவு நாட்களில் அவன் சூரிய வெளிச்சத்துக்கு இப்படி பயந்ததில்லை. மொத்த அறையையும் அவன் கவனித்த பொழுது போர்க்களம் வந்தது போல அலங்கோலமாக கிடந்தது. ஒரு பெரிய கண்ணாடி உடைந்து அவன் கால் அருகே கிடக்க அதில் எட்டி பார்த்தவன் அதிர்ச்சியானான். ஒரு மிருகத்தின் பற்களைப் போல அவருடைய முன்பக்கத்தில் 2 பற்கள் நீண்டிருந்தது கண்ணாடியில் தெரிந்தது. அதன் கூர்மையை பார்த்து பயந்து போனான். பதட்டமாக தன்னுடைய மூக்கு கண்ணாடி எடுத்து அணிந்தவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கண்ணாடியை போட்ட பிறகுதான் அவனுடைய கண்கள் மங்கலாக தெரிந்தது. இது எப்படி சாத்தியம்? அவனுடைய உடம்பெல்லாம் முறுக்கேறி இருந்தது போல அவனுக்கு தோன்றியது. வழக்கத்துக்கு மாறாக நிறைய வாசனை அவனுக்கு புலப்பட்டது. அவன் இருந்த ஹாஸ்டலுக்கு வெளியே ஒரு பச்சை நிற மிலிட்டரி வேன் வெளியே வந்து ஹாரன் அடித்தது. பெரிய விஷயத்தையே மறந்துவிட்டது. அப்போதுதான் நிலவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நேற்றோடு ஸ்கூல் வாழ்க்கை முடிந்து இன்று முதல் மிலிட்டரி காலேஜில் சேர்ந்து அவன் பயிற்சி பெற வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. எல்லா மாணவர்களும் அந்த மிலிட்டரி வேனுக்குள் ஏறிவிட கடைசியாக உடைகளை மாட்டிக்கொண்டு உள்ளே சென்று ஏறினான் நிலவன். ஷாம், அதித்தி உட்பட அத்தனை பேரும் அவனை பார்த்து கேலி செய்து சிரிக்க எதுவும் பேசாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் நிலவன். வண்டி படுவேகமாக மிலிட்டரி காலேஜ் உள்ளே இருந்த ஓபன் ஸ்டேடியத்திற்குள் நுழைந்தது. பவர் டெஸ்டிங் என்று அந்த ஸ்டேடியத்தின் திரையில் பெரிதாக ஓடிக்கொண்டிருக்க அத்தனை மாணவர்களும் திகைத்து போயினர். மொத்த ஸ்டேடியமும் அதிரும் அளவுக்கு 50க்கும் மேற்பட்ட மிலிட்டரி அதிகாரிகள் துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்தனர். நிலவன் உட்பட வெறும் 10 மாணவர்கள் மட்டுமே அங்கே நின்று கொண்டிருக்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மிலிட்டரி அதிகாரிகள் வழிவிட லேசாக நரைத்த முடியுடன் லேகா என்கிற பெண் மிலிட்டரி கேப்டன் உள்ளே நடந்து வந்தார். ஆல்ரெடி 4 மினிட்ஸ் லேட். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கூட கிடையாது. டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். லைன் அப். ஆன் மை கமாண்ட். 5 4 3 2 1. அதிகாரிகள் மாணவர்களை மைதானத்திற்கு நடுவே கொண்டு வந்து நிறுத்தினர். என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாத போது திடீரென பல இரும்பு ஈட்டிகள் அந்த மாணவர்களை நோக்கி பாய்ந்தது. சுதாரித்த சில மாணவர்கள் தங்களிடமிருந்த தீயை கக்கும் சக்தி, காற்றில் திசை திருப்பும் சக்தி, இரும்பை உடைக்கும் சக்தி, தங்கள் உடம்பையே கருங்கல்லாக மாற்றும் சக்தி என எல்லா பவரையும் பயன்படுத்தி அந்த அம்புகளை தடுத்தனர். ஆனால் நிலவன் மட்டும் மைதானத்துக்குள் வரும் வெயிலை கூட சமாளிக்க முடியாமல் உடையை வைத்து முகத்தை மறைத்துக் கொண்டும் மற்ற மாணவர்களின் நிழலிலும் ஒளிந்து தப்பித்துக் கொண்டிருந்தான். நன்றாக விளையாடி அம்புகளை தடுத்த 5 பேரை அழைத்து பேசினார் லேகா. இந்த சூப்பர் ஹியூமன் டெஸ்ட்ல நீங்க 5 பேரும் லெவல் 4க்கு தகுதியான ஆளுங்க. வெளியே வந்து உங்க டீடைல்ஸ் கொடுங்க. நவ கண்டினியூ தி டெஸ்ட். மற்ற 5 மாணவர்களும் சுதாரிப்பதற்குள் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி இருந்த டவர்களிலிருந்து மின்சார சக்தி உள்ளே பாய்ந்தது. கேடயத்தை சக்தியாக வைத்திருந்த மாணவர்கள் ஒரு பெரும் கேடயத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்தை அப்படியே தடுத்து நிறுத்தினர்.
சூரிய வெளிச்சத்திலிருந்து மறைந்தது இப்பொழுதுதான் நிலவனுக்கு மெல்ல மூச்சு விட முடிந்தது. நிலவன் மட்டும் எதுவும் செய்யாமல் ஓடிக்கொண்டிருப்பதை லேகா கவனித்து விட்டார். 10 நிமிடத்திற்கு மேல் அந்த மின்சாரம் பாய்ந்தும் அந்த 3 மாணவர்கள் அதை லாவகமாக தடுத்து நிறுத்தினர். அந்த 3 பேரையும் அழைத்த லேகா, நீங்க 3 பேரும் go to level 3. லாஸ்ட் 2 நீங்க அப்படியே நில்லுங்க. லேகா கடைசியாக கை காட்டியது நிலவனையும் சமீராவையும் தான். அடுத்த சவால் என்ன என்று தெரியாமல் சமீரா திகைத்து போய் நிற்க, நிலவன் வெயில் தாங்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தான். உடலெல்லாம் தீப்பற்றியது போல துடித்தான். இதை கவனித்த சமீரா, ஹே நிலவன், என்ன பண்ற நீ? ஆர் யூ ஓகே? அடுத்த அட்டாக் வரப்போகுது, எழுந்துரு. சமீரா அவனை எச்சரித்துக் கொண்டிருந்த அடுத்த நொடியே பயங்கரமாக ஒன்று நடந்தது. சுற்றியிருந்த பீரங்கி போன்ற அமைப்பிலிருந்து நெருப்பு அவர்களை நோக்கி பீச்சி அடிக்கப்பட்டது. கன நேரத்தில் சுதாரித்த சமீரா தன்னிடம் இருக்கும் ஐஸ் கட்டி சக்தியை பயன்படுத்தி அவர்களை சுற்றி ஒரு ஐஸ் கட்டி சுவரை எழுப்பினாள். நெருப்பு அதை மெல்ல மெல்ல கரைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நிலவனை எழுப்ப முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அடுத்த சில நொடிகளில் அந்த ஐஸ் கட்டி சுவர் பிடித்து சிதறியது. நிலவனை மறைத்து நின்ற சமீரா தீக்கக்கும் பீரங்கிகளுக்கு குறிவைத்தாள். பெரிய ஐஸ் கட்டிகளை அதை நோக்கி அவள் வீச அந்த பீரங்கிகள் வெடித்து சிதறியது. சுற்றியிருந்த மிலிட்டரி ஆபீசர்கள் கூட பதறியடித்து ஓடினர். சமீரா மெல்ல மூச்சு வாங்கியபடி நிலவனுக்கு கை கொடுத்து தூக்கிவிட நிலவன் மெல்ல நிழலுக்கு நகர்ந்து சென்றான். இதை பார்த்து சமீரா அருகில் வந்த லேகா, நாட் பேட் சமீரா, யூ ஆர் ப்ரோமோட்டட் டு லெவல் 3. ஆனா நான் இவன மாதிரி பவரே இல்லாத ஒருத்தனை பார்த்ததே இல்ல. லெவல் 0 கூட இல்லாத வெத்து வெட்டு. ஓகே, கிளாஸ் டிஸ்பர்ஸ்ட் என்று லேகா மாணவர்கள் வாங்கிய மதிப்பெண்களோடு கமாண்டர் ஆபீஸுக்குள் நுழைந்தான். கமாண்டருக்கு முன்பு சல்யூட் அடித்த லேகா தன்னிடமிருந்த பென்டிரைவை கொடுத்துவிட்டு பேச ஆரம்பித்தாள். சார், மொத்தமா 9 ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ இதுல இருக்கு. இதுல அவங்களுக்கு என்ன பவர், என்ன லெவல்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கு சார். வாட் நான்சென்ஸ்! ஒரு டெஸ்டிங் பேட்ச்க்கு 10 பேர் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஏன் 9 பேர் மட்டும் இருக்காங்க? 10 பேர் தான் சார் இருந்தாங்க. அதுல ஒரு பையன் சுத்த பேஸ்ட். அவனுக்கு எந்த பவரும் இல்ல சார். சோ வாட்? அவன் டேட்டாவையும் என்டர் பண்ணணும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, நானே என்டர் பண்றேன். அவன் பேர் என்ன? லேகா சொல்ல சொல்ல கமாண்டர் அவனை பற்றிய டேட்டாக்களை கம்ப்யூட்டரில் பதிவேற்றினார். அவனுடைய முகத்தை பார்த்தபோது அவருக்குள் ஏதோ ஒரு சந்தேகம் கிளம்பியது. அவனுடைய கண்களை சுற்றி பெரும் கருவளையம் அவருக்கு தெரிந்தது. சந்தேகத்தின் பேரில் லேகாவிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அப்பொழுது லேகாவிற்கு தெரியாது, அவர் சாதாரணமாக நினைத்த ஒரு விஷயம்தான் பெரிய பிரளயமாக வெடிக்கப் போகிறது என்று. இன்னொரு பக்கம் ஒரு வார உணவிற்காக நிலவனுக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்களை 1 மணி நேரத்தில் காலி செய்து கொண்டிருந்தான் நிலவன். டேய், நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? நீ எவ்வளவு பாயிண்ட்டுக்கு சாப்பிட்டிருக்க தெரியுமா? என்னன்னு தெரியல சார், எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போக மாட்டேங்குது. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், கொடுங்க. கேண்டீனில் வாங்கிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அப்பொழுதும் அவனுடைய பசி அடங்கவில்லை. அவனுக்குள் இருந்த சக்தி அவனுடைய பசியை கொடூரமாக தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தது. 5 நாள் சாப்பாட்டை சாப்பிட்ட பின்பும் கூட 10 நாள் பசி அவனிடம் இருந்தது. சாப்பிட்டு முடித்த நிலவனுக்கு காதுகள் கூர்மையடைந்தது. மோப்ப சக்தி அதிகமானது. தூரத்தில் அவனுக்கு யாரோ ஒரு பெண் பிரச்சனையில் இருக்கும் சத்தம் கேட்டது. அதுவும் அவனுக்கு பழக்கப்பட்ட குரல். அந்த பையனோட வீக்னஸ் பத்தி தெளிவா சொல்ல முடியுமா? சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல சார். சூரிய வெளிச்சத்தை பார்த்தா அவனால தாங்கிக்க முடியல. எலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். வாட்? அது சாதாரண வீக்னஸா? இடியட்! இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? என்று அதிர்ச்சியாகி உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கத்தினார் கமாண்டர். அந்த சத்தத்தில் லேகாவே 2 அடி பின்னே சென்றார். ஆளில்லாத ஹாஸ்டல் அறையில் சத்தம் கேட்ட அரைக்கதவில் காதை வைத்து கேட்டான். உள்ளே சமீராவின் கைகளை பிடித்து பிரச்சனை செய்து கொண்டிருந்தான் ஷாம். ஹே விடுடா, விடுடா, என்ன ஒழுங்கா விடு, இல்ல நான் லேகா மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வெறும் லெவல் 3, ஆனா நான் லெவல் 10 சூப்பர் ஹியூமன். நான் கேட்டா நீ பாயிண்ட்ஸை கொடுத்துதான் ஆகணும். முடியாதுடா, என்னடா பண்ணுவ? அசிங்கப்படுத்திடுவேன் என்று ஷாம் அவளை மிரட்ட திடீரென கதவை திறந்து உள்ளே வந்தான் நிலவன். பூட்டியிருந்த கதவு எப்படி திறந்தது என்று தெரியாமல் ஷாம் திகைத்து போய் பார்க்க நிலவன் கண்களை கசக்கியபடி உள்ளே வந்து நின்றான். நான் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேலேக்கா. அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். எந்த பவரும் இல்லாம அந்த இடத்துல எவனாலையும் நின்று இருக்க முடியாது. ஷாம் முன்னே வந்து நின்ற நிலவன் சமீரா சிரமப்படுவதை பார்த்து கோபப்படுகிறான். ஷாம், ஒழுங்கா மேல இருந்து கையேடு. டேய் டுபாக்கூர் பையா, என் பவரை வச்சு உன்னை சுண்டி விட்டாலே நீ நசுங்கிடுவ. காமெடி பண்ணாம வந்த வழியே திரும்பி போ. இங்க நடக்கிறது வெளியில போய் சொல்லிட்டு இருக்காத, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுதான் சொன்னேன். நிலவன் கோபமாக முறைக்க ஷாம் பொறுமை இழந்தான். ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று சமீரா 2 பேரையும் பார்த்து அதிர்ச்சியாகிறாள். அந்த பையன் எங்கிருந்து வந்தான்? அவனோட அம்மா அப்பா யாரு? அவனோட ஆரிஜின் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியணும். கலெக்ட் இட். ஓகே சார். சொன்னா கேட்க மாட்டேல்ல, நீ ஒளிஞ்சு போ. ஷாம் தன் சக்தியை நிலவன் மீது உபயோகிக்க அது நிலவனை 10 அடிக்கு மேல் உயரமாக தூக்கி பின்னே வீசியது. நிலவன் சுவற்றில் மோதிய வேகத்தில் சுவர் லேசாக விரிசல் விட்டது. அவன் விழுந்ததை பார்த்து சமீரா அதிர்ச்சியானாள். ஐயோ நிலவன், ஓ காட்!
காட்! லேகா தயக்கத்தோடும் குழப்பத்தோடும் நின்று கொண்டிருந்ததை பார்க்கிறார் கமாண்டர். நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் என்ன யோசனை? சார், ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அந்த பையனுக்கு எந்த பவரும் இல்ல, அதனால எந்த யூஸுமே இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக சார் அவன் மேல இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணணும்? இதை கேட்ட கமாண்டர் கோபத்தில் டேபிளை ஓங்கி தட்டினார். அந்த சத்தம் சுற்றி வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்களை மட்டுமல்லாமல் லேகாவையும் அதிர வைத்தது. எல்லா ரகசியத்தையும் சொன்னாதான் வேலை செய்வே முட்டாள். சொன்னதை செய். 2 ஹை லெவல் ஆபீசரை போட்டு அவனை அப்சர்வ் பண்ணுங்க இப்பவே. இன்னொரு பக்கம் சமீரா பதறிக் கொண்டிருந்தாள். ஷாம் அவளுடைய கையை பிடித்து பலவந்தப்படுத்திக் கொண்டிருந்தான். நிலவன், நிலவன், எழுந்து! நிலவன்! ஷாம், ப்ளீஸ் விடு! நீ என்ன கத்தினாலும் அவன் எந்திரிக்க மாட்டான். நான் அடிச்ச அடி அப்படி. முக்கியமா அவன் மேல நிறைய டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து அவன் யாருங்கிற உண்மை வெளியே வரும். Put him in more tougher situations. சரி என்று தலையாட்டி விட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பினார் லேகா. மொத்த ராணுவ மையமும் பரபரத்துக் கொண்டிருக்க அவன் எந்திரிக்க 1 மாசம் ஆகுமோ 2 மாசம் ஆகுமோ சொல்ல முடியாது. எந்திரிக்கவே முடியாம கூட போகலாம். ஷாம் அலட்சியமாக பேசிக் கொண்டிருக்க அவனுக்கு பின்னே நீண்ட பற்களுடனும் ஒளிரும் சிவப்பு கண்களுடனும் எழுந்து நின்றான் நிலவன். ஷாமுக்கு முன்னே நின்று இதை பார்த்துக் கொண்டிருந்த சமீராவுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஷாம் திரும்பி பார்க்க ஒரு மர்ம சக்தியோடு புது பலத்தோடு ஷாமை வீழ்த்த ஆக்ரோஷத்துடன் நின்று கொண்டிருந்தான் நிலவன். சமீராவை துன்புறுத்திய ஷாமை நிலவன் என்ன செய்தான்? நிலவனுக்குள் புகுந்த புதிய சக்தி இனி என்ன செய்யும்? நிலவனின் அம்மா கொடுத்த புத்தகத்தில் இருந்த மர்மம் என்ன? கமாண்டரை அடரும் அளவிற்கு நிலவனிடம் இருக்கும் மர்ம சக்தியின் ஆபத்து என்ன? தன்னை துன்புறுத்திய சீனியர்களுக்கும் தன்னை நம்பி வந்த நண்பர்களுக்கும் நிலவன் என்னென்ன செய்தான்? இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வித்தியாசமான சாகச கதையை உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செஞ்சு இலவசமா என்ஜாய் பண்ணுங்க. இது வேட்டையாடு விளையாடு.